கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை அறிந்தவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருக்கேற்ற தேவனுக்கேற்ற ஒரு பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகரை பார்க்கும் பொழுது பணம் பொருள் தேடுவது என்ற நிலை வருகிற பொழுது எல்லா கொள்கைகளையும் மறந்து விடுகிறார்கள், எல்லா போதனைகளையும் மறந்து விடுகிறார்கள். பணம் சம்பாதிக்க சென்று விட்டால் அந்த பணத்தை சம்பாதிப்பதிலேயே முழு கவனத்தை வைத்து எதற்காக பணம் சம்பாதிக்கிறோம் என்கிற அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறார்கள். பொருட்களை சேர்க்க ஆசைப்பட்டு பொருட்களை சேர்க்க சென்றால் எதற்காக பொருட்களை சேர்க்கிறோம், எந்த நோக்கத்திற்காக அதை மறந்து விடுகிறார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுபவிக்க நேரமே கிடையாது. ஏன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நேரம் பத்தல, நேரமே எனக்கு இல்லை, அங்கே போக வேண்டும், இங்கே போகணும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், நான் எங்கே உட்காந்து அனுபவிக்கிறது. சிலர் பாருங்கள், ஒரு டீ சாப்பிட்றத கூட சுதந்திரமாக உட்காந்து அவங்களால டீ சாப்பிட முடியாது. அப்பவும் தொழில் ரீதியாக பேசிகிட்டே இருப்பாங்க. மதிய வேளை ஒரு சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது. மனைவியெல்லாம் ருசியாக செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை அவரால் ரசித்து சாப்பிட முடியும். என்றால் அவர் அந்த நேரத்தையும் தன்னுடைய வியாபாரத்துக்காகவே செலவு பண்ணுகிறார். ஒரு பக்கம் ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார், கட்டளை இட்டு கொண்டே இருப்பார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே இருப்பார், டீல் பேசிக்கொண்டே இருப்பார், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக நிறைய உரையாடல் பண்ணி கொண்டே இருப்பார். இன்னொரு பக்கம் சாப்பிட்டு கொண்டு இருப்பார். அந்த சாப்பாட்டினுடைய சுவை என்ன, அவர் உண்கிற அந்த உணவுகளுடைய நிலை என்ன, ஒன்றை கவனிக்கிறதில்லை. ஏனென்றால் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் பத்தல, எங்கே அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் வாழ்க்கையில் எதற்காக சம்பாதிக்கிறோம்? சேர்த்து சேர்த்து வைத்து கொண்டே இருப்பதற்கா? என்றைக்காவது ஒரு நாள் நாம் அதை பயன்படுத்த வேண்டுமே. சிலர் ஆயுளின் கடைசி நிமிடம் வரைக்கும் சேர்ப்போம் சேர்ப்போம் சேர்த்து கொண்டே இருப்போம். ஆனால் அனுபவிப்பது எப்பொழுது? அதற்காக சேர்க்கிறது எல்லாவற்றையும் உட்கார்ந்து அனுபவித்து கொண்டு தீர்க்க வேண்டும் என சொல்லவில்லை. ஆனால் பணம் சம்பாதிக்கிற நோக்கம் என்ன? நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே, நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தானே, நன்றாக உடுக்க வேண்டும் என்பதற்குத்தானே. ஆனால் உங்களுக்கு அது நேரமே இல்லையே. பணம் சம்பாதிக்கிற அலுவலிலேயே முழு நேரத்தை இழந்து விட்டு அனுபவிப்பதற்கா நேரம் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கே நேரம் பத்தாதனால மனைவியிடம் பேச நேரம் இல்லை, பிள்ளைகளிடம் பேச நேரம் இல்லை, பிள்ளைகளை கவனிக்க நேரம் இல்லை, உறவினர்களை சந்திக்க நேரம் இல்லை, தாய் தகப்பனை பார்க்க நேரம் இல்லை, திருச்சபை காரியங்களுக்கு நேரம் இல்லை, ஜெபத்திற்கு நேரம் இல்லை. நிறைய பேரை பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், எனக்கு ஜெபம் பண்ண நேரம் கிடையாது. நீங்கள் எனக்காக வேண்டுதல் செய்க, எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைம் கிடையாது. ஏனென்றால் பணம் சம்பாதிக்கிற அலுவலுக்குள்ளேயே முழு நேரம் செலவழிந்து விடுகிறது. அனுபவிப்பதற்குத்தான். நீங்கள் அனுபவியுங்கள். நீங்கள் சம்பாதித்தவைகள் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் சம்பாதித்தவைகள் மூலமாக ஒரு சிலர் மகிழ்வதற்கு ஏதாவது செய்யுங்கள். நீங்களும் அனுபவியுங்கள். அனுபவிக்காமல் சேர்த்து 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 வைக்கிற செல்வம் அது ஒரு ஆசீர்வாதமான செல்வமே அல்ல. எனவே பணம் எதற்காக சம்பாதிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கேற்றபடி, வசனத்துக்கேற்றபடி வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு தருகிற சூழல்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்போம். ஆனால் முழு நேரங்களை அதற்கே செலவிட வேண்டாம். ஐயோ, இங்கே செலவு பண்ணுற கொஞ்ச நேரம் அங்கே செலவு பண்ணால் அதிகம் சம்பாதிக்கலாமே. அதிகம் சம்பாதித்தால் உங்களுக்கு அதிகம் அனுபவிக்க நேரம் வேண்டும் அல்லவா? எனவே பணத்தினுடைய பொருளுடைய நோக்கத்தை அறிந்து செயல்படுங்கள். கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ பழகுங்கள். கர்த்தரை கிருபை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.